மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து மேக்ஸிமல் எஃபர்ட் மெத்தட், இன்னொன்று ரிப்பீட்டட் எஃபர்ட் மெத்தட், இன்னொன்று டைனமிக் எஃபர்ட் மெத்தட். இது மூணுமே ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, உங்களோட கெப்பாசிட்டி வந்து 100 கிலோ ஸ்குவாட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமல் எஃபர்ட் மெத்தடில் 100 கிலோ வந்து 1 ரெப் மேக்ஸுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அதே ரிப்பீட்டட் எஃபர்ட் மெத்தடில் வந்து 100 கிலோ இல்லாமல் அதை விட ஒரு சப் மேக்ஸிமல் அமௌண்ட் ஆஃப் வெயிட்டை எடுத்து வந்து உங்களோட மசிலை ட்ரெயின் பண்ணுற மாதிரி அதிக நம்பர் ஆஃப் ரெப்ஸ் அண்ட் வால்யூமுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவீங்க. அதே டைனமிக் எஃபர்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு சப் மேக்ஸிமல் லோடு எடுத்துக்கிட்டு அந்த லோடை உங்களால் எவ்வளோ ஃபோர்ஸ் மேக்ஸிமம் ஃபோர்ஸோட மூவ் பண்ண முடியுதோ அந்த லெவலுக்கு மூவ் பண்ணுவீங்க. இது மூணுமே பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் கிடையாது. அந்தந்த ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து அந்தந்த அத்லீட்ஸ் வந்து மூணையுமே டிஃப்ரெண்ட் ரேஷியோஸில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பவர் லிஃப்டர்ஸ், வெயிட் லிஃப்டர்ஸ் வந்து மேக்ஸிமல் எஃபர்ட் மெத்தடை வந்து அதிகமாகவும் மற்ற ரெண்டும் சப்ஸ்டிடியூட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதே பாடி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் எஃபர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அதே ஃபைட்டர்ஸ் அண்ட் ஸ்பிரிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டைனமிக் எஃபர்ட் மெத்தட் அதிகமாக பண்ணிட்டு மீதி ரெண்டையும் சப்ஸ்டிடியூட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மூணுமே ஒரு கரெக்டான காம்பினேஷனில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெயின் கெயின்ஸ் இருக்கும்.